ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு வீட்டில் இருந்த கேரட் அதுதான் எடுத்திருக்கேன். ஒரு 4 கேரட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 350 கிராம் கேரட் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேரட் நெய்யில் வறுத்துக்கலாம். நெய் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நெய்யில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி உடச்சும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நெய்யிலே வந்து இந்த கேரட்டை வறுத்துக்கலாம். இந்த கேரட் வந்து இந்த நெய்யிலே பாதி அளவுக்கு நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு வந்து இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேரட் வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து கேரட் 1/2 கிலோ எடுக்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் பால், எவ்வளோ கேரட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பால் ஊற்றணும். நான் வந்து ஒரு 250லேருந்து 300 கிராம் தான் இருக்கும் இந்த கேரட்டு. ஸோ அந்த அளவுக்கு நான் பால் பாருங்கள், பால் ஊற்றிட்டேன். பால் வந்து நல்லா காய்ச்சின பாலாக ஊற்றுங்க. காய்ச்சாமல் பால் அப்படியே டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சம்டைம்ஸ் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா காய்ச்சின பால் திக்காக தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி இப்போ ஊற்றிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நடுவில் எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பால் எவ்வளோ திக்காக காய வச்சு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த கேரட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டே தெரியக்கூடாது, நல்லா மாவு மாதிரி வெந்துடணும். அப்போ தான் வந்து இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பாலெல்லாம் சுண்டி கேரட் சூப்பராக வெந்துருச்சு. இந்த பால் திக்கானதுனால இது பாருங்கள், அந்த பால்கோவா வர அளவுக்கு நல்லா திக்காகி இப்போ தான் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து 1/2 கிலோ கேரட் எடுக்கிறீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை போடலாம். நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். இல்லை எங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக போகுதுன்னா அதில் பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க. நல்ல சர்க்கரை மெல்ட் ஆகி சுண்டி வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா உருகி நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும். நல்லா இன்னும் திக்காக ட்ரையாக இருக்கும்போது நிறுத்திட்டிங்கன்னா ஆறுச்சுன்னா இன்னும் ட்ரை ஆகிடும், சாப்பிட முடியாது. அல்வா கேரட் அல்வானா இந்த பதத்தில் தான் இருக்கணும். செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி. இப்போ நம்ம வறுத்த வச்ச முந்திரியை இது மேலே தூவிடலாம். இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு 1/2 hour கிட்ட ஆகும் கேரட் அல்வா செய்யறதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான கேரட் அல்வா தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய்.